இந்த முறைதான் ஒரு சவால் நிலையை இந்த தேர்தல்களம் உருவாக்கியது. ஒருவர் 50% வாக்கை பெறாவிட்டால் எவ்வாறு ஒரு ஜனாதிபதி தீர்மானிக்கப்படுவார்? பொதுவாக ஒரு பாராளுமன்ற அல்லது ஒரு தேர்தல் வரலாறுகளில் உலக ரீதியாக ஒருவர் 50% பெறவில்லை என்றால் முதல் வாக்குகளில் முதல் இடத்திற்கு வந்த இருவரும் தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் ஒரு தேர்தல் அந்த நாடுகள் சந்தித்திருக்கிறது. அது பிரான்ஸாக இருக்கட்டும், ஏனைய ஜனாதிபதி பொறிமுறையை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் எல்லா இடத்திலும் இவ்வாறான பொறிமுறை தான் பெரும்பாலும் கைக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இலங்கையினுடைய யாப்பு அவ்வாறான ஒரு வாய்ப்பை அளிக்கவில்லை. அது என்ன செய்கிறேன்னு சொன்னால், முதல் ஒரு வாக்களிப்பிலேயே ஒரு தெரிவை செய்யக்கூடிய ஒரு பொறிமுறையை அதை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறது. இதுல எந்த மாற்றமும் 78 GR கொண்ட இந்த அரசியல் யாப்பில் எந்த ஒரு மாற்றமும் பின்னர் உருவாக்கப்படவில்லை. இந்த விடயத்தில் எவ்வாறு தீர்மானிப்பது? ஆனா இதுக்கான ஒரு வாய்ப்பை எட்டாத சூழலில் தான் இது குறித்த ஒரு விவாதமே நடைபெறவில்லை. இந்த முறை அந்த விவாதம் நடைபெற்றது என்னன்னு சொன்னால், ஒருவர் 50% பெறக்கூடிய வாய்ப்பில்லை. ஏனென்றால் இருவர் போட்டியிட்ட நிலை மாறி மூன்று காத்திரமானவருடைய போட்டி நிலை வந்த பொழுது அது நடைபெற்றது. இப்பொழுது தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்ற கூடிய இதுவரை அதிகமாக தபால் மூல வாக்குகள் வந்திருக்கிறது. இப்ப ஒரு 50% வாக்களை பெறக்கூடிய ஒருவர், எங்களுடைய தமிழ் அரசியலில் ஒரு விடயம் அதிகமாக பேசப்படுகிறது. இலங்கையினுடைய ஜனாதிபதி தீர்மானிப்பது சிறுபான்மை மக்களே என்று சிலர் கருத்தை வைக்கிறார்கள். அதாவது குறிப்பாக தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் தான் அதை தீர்மானிப்பார்கள் என்ற ஒரு கருத்தியல் எங்களுக்கு சிலரால் வைக்கப்படுகிறது. அது உண்மையானு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது ஒரு தரவியல் ரீதியாக இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ் முஸ்லிம் வாக்களை கடந்து ஒரு ஜனாதிபதி இலங்கை தீவில் வெற்றி பெற முடியும். அது எவ்வாறு சாத்தியம் என்று சொன்னால், சிங்கள மக்களில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களில் 80% வாக்களிக்க வேண்டும். அவ்வாறு வாக்களிக்கின்ற பொழுது அந்த சிங்கள மக்களினுடைய வாக்குகளில் 60% வாக்குகளை ஒரு சிங்கள தலைவர் பெறுவாராக இருந்தால் அவர் தமிழ் முஸ்லீம் வாக்களை கடந்து வெற்றி பெற முடியும். இது தொடர்ச்சியாக இருக்காது. ஏன்னு சொன்னால், முஸ்லிம் சமூகத்தினுடைய சனத்தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த இனங்களுடைய எண்ணிக்கையில் மாற்றம் வருகின்ற பொழுது அது சாத்தியம் இல்லாமல் போகலாம். 60% மேல் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் 60% போதுமானது. அவ்வாறான ஒரு வெற்றி சாத்தியம் என்பதை நிரூபித்து காட்டியது கோத்தா. 2019 கோத்தபயாவுடைய வெற்றி அவ்வாறுதான் அமைந்தது. தமிழ் முஸ்லிம் வாக்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டதான் அவருக்கு. அது தமிழ் முஸ்லிம் மலைய மக்களுடைய வாக்கு முழுமையாக அவருக்கு இல்லாத ஒரு சூழலிலும் சிங்கள மக்களுடைய வாக்கை மட்டும் வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றார். இப்பொழுது ஒருவர் 50% பெறவில்லை என்று சொன்னால் ஒருவர் எவ்வாறு வெற்றி பெறலாம் என்றது பல்வேறு தரவியல் சூத்திரங்கள் வரும். ஒன்று ஒருவர் 40% மேற்பட்ட வாக்கை பெறுவாராக இருந்தால், முன்னிலையில் இருப்பார் என்றால் அவர் இலவாக வெற்றியில கேட்ட முடியும். இல்லை என்று சொன்னால், முதலாவது இருப்பவருக்கும் இரண்டாவது இருப்பவர்களில் 5% வித்தியாசம் பெருமாக இருந்தார். ஏன்னு சொன்னால், இரண்டாவது வாக்கை அளிப்பதற்கு இலங்கையில் இருப்பவர்கள் பயிற்றப்படவில்லை. அது அவர்களுக்கு புரியாத புதிர். அவை இரண்டாவது வாக்கு பெரும் எண்ணிக்கையில் அளிக்கப்பட போவது கிடையாது. அவ்வாறான சூழல் உருவாகின்ற பொழுது ஒரு 5% வாக்கு என்பது, இப்ப இந்த கடந்த தேர்தலில் 1,30,00,000 மக்களுடைய வாக்கு பதிவு இருந்தது. 82% மக்கள் வாக்களித்தார்கள். இப்ப கடந்த தேர்தலிலும் சரி, 2013 தான் அதிகரித்த வாக்குப்பதிவு 83.72%. 2015 81% கடந்தார். 89.32 நினைக்கிறேன். 2 தடவை ஜனாதிபதி தேர்தலில் 80% கடந்தது 15 19 தான். இந்த முறை அது சாத்தியமில்லை என்பது தெரிந்தது. என்று சொன்னால், அவ்வாறான வாக்குப்பதிவு இடம்பெறப் போவதில்லை என்றது. அதுதான் அவ்வாறுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கணிப்பு காட்டுகின்ற விடயத்தில் ஒரு குறைந்தபட்சம் 5% வாக்குப்பதிவு வீழ்ச்சி தெரிகிறது. குறைந்தபட்சம் என்று சொன்னால், இப்பொழுது வருகின்ற வாக்குகளுடன் தபால் மூல வாக்களும் இணைந்ததுதான் இறுதி கணக்கு. இப்பொழுது பார்த்தால் ஒரு 75-77% இடப்பட்ட பகுதிதான் தெரிகிறது. ஆனால் தபால் மூல வாக்களும் இணைக்கப்பட்டால் அது 77% வரையும் வரலாம். வந்தால் 83 என்ற கடந்த முறையில் ஒப்பிடுகின்ற பொழுது 5% வாக்குப்பதிவில் வீழ்ச்சி இருக்கிறது. கடந்த முறை பார்த்தோம் என்று சொன்னால், சிங்கள மாவட்டங்கள், ஏன்னா தமிழ் மாவட்டங்கள் தான் மோசமான வாக்குப்பதிவை செய்வது. யாழ் மாவட்டம் போன முறை 68% வாக்குப்பதிவு தான் செய்தது. அதுதான் மோசமான வாக்குப்பதிவு மாவட்டம்.
ஏனைய மாவட்டங்கள், தமிழ் மாவட்டங்கள் அனைத்தும், அது வெண்ணியா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், மட்டக்களப்பா இருக்கட்டும், ஒன்றும் 80% கூட எட்டவில்லை. அவை இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய வாக்குப்பதிவான 83% எட்டுவதற்கு சிங்கள மாவட்டங்கள் அதிகமாக வாக்களித்தன. பெரும்பான்மையான சிங்கள மாவட்டங்களில் 85%க்கு அதற்கு மேற்பட்ட வாக்குப்பதிவும் இருந்தது. அம்பாந்தோட்டை 88% எட்டியது. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 80% ஒன்றும் இன்றைய வாக்குப்பதிவில் எட்டவில்லை. நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்களோடு பிராந்திய ரீதியான அரசியலும் இங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக திவாகரன் அவர்களே, இந்த தேர்தலில் இந்தியாவினுடைய முழுமையான தலையீடு என்பது இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்வதில் அதிகளவில் இருந்ததை யாவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் இந்தியா தன்னிலை சார்ந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி ஒருவரை தெரிவதற்கு பல முனை போட்டிகளில் இலங்கைக்குள் ஈடுபட்டிருந்தன. குறிப்பாக இந்தியா நேரடியாகவே பல்வேறுபட்ட தரப்புகளை அணுகியிருந்தது. சில தரப்புகளோடு உடன்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் அனுருகுமார திசாநாயக்க ஒருவேளை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் இந்தியாவினுடைய பிராந்திய அரசியலினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அதாவது இந்த இடதுசாரிகளை இந்தியாவுடைய அரசியல், அதாவது நடுவண் அரசாக இருந்தாலும் சரி அல்லது அதனுடைய நிர்வாக இயந்திரம் பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த அடிப்படையில பார்த்தால் அவர்களுக்கு விருப்புக்குரியதாக இலங்கையினுடைய, அதாவது இடதுசாரிகள் வெற்றி பெற்றால் அது விருப்புக்குரியதாக இருக்க போவதில்லை. இருந்தாலும் இந்தியா தன்னுடைய அயல்நாடு என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய புயபலத்தை காட்டி இவர்களிடம் பெற வேண்டியதை பெறுவதற்கும் தங்களுடைய அடைய வேண்டியதை அடைவதற்குமான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். ஆனாலும் இலங்கையினுடைய இந்த இடதுசாரிய கொள்கையில் உள்ளவர்கள் மகாவம்சத்தினுடைய அடிநாதத்தில் இருந்துதான் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை வகுத்திருப்பதனால் அது பொதுவாகவே இந்திய எதிர்ப்புவாதம் அவரிடம் இருக்கிறது. ஆனால் இப்போது அவர்கள் அதை கொஞ்சம் தனித்திருக்கலாம். இருந்தாலும் இது தொடர்ச்சியாக அவர்கள் அந்த தனிவு நிலையில இருக்க போவதில்லை. திவாகரன் அவர்களே, இங்குதான் ஒரு முரண் இருக்கின்றது. வாக்களிப்பு இடம்பெறும் வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய, இலங்கையில் இருக்கக்கூடிய தூதரகங்களிலிருந்து பல தரப்பினர்களுக்கு அழைப்பு சென்றிருக்கின்றது. எதற்காக ஒரு நாட்டினுடைய இறைமைக்குள் இந்தியாவுக்கு இப்படியான ஒரு மூக்கை நுழைக்கின்ற வேலை வர வேண்டும்? இந்த உலகம் ஜனநாயகம் என்று பேசும், ஆனால் இந்த உலகத்துல ஜனநாயகம் கிடையாது. ஆகவே பலவான்கள் எப்போதுமே தங்கள் பலப்பிரயோகத்தை செய்துதான் ஆவார்கள். அது இந்த புவிசார் அரசியலில் இந்தியா இந்த பிராந்தியத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு எதையும் செய்யும். ஆனாலும் அதை வெளிப்படையாக செய்ய மாட்டார்கள். இப்போது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த தரவுகள் எல்லாம் அதிகாரபூர்வமான தரவுகளாக இருக்க போவதில்லை. அவர்கள் அதை மறுதளிப்பார்கள். ஆகவே நாங்கள் இதை ஒரு அதிகாரபூர்வமானதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, டலஸ் அழகப்பெருமவை தெரிவு செய்கின்ற போது இந்திய தூதரகத்தின் கொழும்பு தூதரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரி டலஸ் அழகப்பெருமவை தெரிவு செய்கின்ற சம்பந்தன் அவர்களுடைய வீட்டில் இடம்பெற்ற கூட்டத்தில் தொலைபேசியில் அவர் வெளிப்படையாக பேசிய உரையாடல் வெளியான பின்னர் அவர் இன்று இந்திய தூதரகத்திலிருந்து மீள பெறப்பட்டார். எங்கிருக்கின்றார் என்று தெரிவதில்லை. அதே போன்று இறுதி நேரம் வரை தமிழரசு கட்சியினுடைய முடிவு சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதிலிருந்து சற்று விலகிய அணியினரை இந்தியாவின் யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் அழைத்து பல சுற்று கலந்துரையாடல்களில் ஈடுபட்டது. அவர்கள் போய் வருகின்றது வெளிப்படையாகத்தானே இருக்கின்றது. வெளிப்படையாக இருந்தாலும் அவர்கள் ஒரு அதிகாரபூர்வமாக அதை சொல்ல மாட்டார்கள். நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற முற்படுகிறீர்களா? இந்தியாவை காப்பாற்றுவதற்கு நான் என்ன இந்திய குடிமகனா? இல்லைத்தானே. ஆகவே நான் இதுல சொல்ல போவது என்னவென்றால், இந்தியாவை பொறுத்தவரை நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருப்போம். இந்த ஊடகங்களிலும் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதிகாரபூர்வமாக அவர்கள் மறுப்பார்கள். அப்ப அந்த மறுப்பதற்கு நாங்கள் நிறுவ முடியாது என்றுதான் நான் சொல்கிறேன். இப்ப நீங்கள் சொல்லுகின்ற இந்த தரவுகளை நிறுவ முடியாது. அவர்கள் மறுதளிப்பார்கள், மறுப்பறிக்க விடுவார்கள். அப்ப நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் இந்த அழுத்தம் என்பது ஒன்று இருப்பது என்பதைத்தான் நாங்கள் சொல்ல முடியுமே தவிர நாங்கள் நேரடியாக சொல்ல முடியாது. போன்றே குறிப்பிடுகின்றீர்கள் இல்லையா? இல்லை, அது பொதுவாக ராஜதந்திரத்தில் இன்னொரு நாட்டினுடைய இறைமைக்குள் அவர்கள் மூக்க நுழைக்க கூடாது. ஆனால் இந்த உலகம் எல்லா இடமும் மூக்க நுழைக்கும். ஆனாலும் அதை யாரும் கண்டுகொள்வதில்லை. இதுவும் அப்படித்தான். இதுவும் கண்டுகொள்ளாமல் விடப்படுவதுதான்.
பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்களே, குறிப்பாக இன்று ஆசிய பிராந்தியத்தை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் சீனா தன்வசப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அதே போன்று மாலதீவாக இருக்கலாம். ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான நாடுகள் இன்று சீனாவினுடைய ஆதிக்கம் அல்லது தயவில் இருக்கின்றது. ஆனாலும் கூட கடந்த வாரம் இடம்பெற்ற இலங்கையினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் சீனாவினுடைய உதவி கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிடம் சீனா தவிர்த்து மாலைதீவு 30 மில்லியன் டாலர்களை கோரியிருப்பதான ஒரு கோரிக்கையை சில அமைச்சர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இன்று மாலைதீவையும் சீனா கைவிட்டு சென்றிருக்கின்றது. அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த காலங்களில் 2010 காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்ற போது 2015 ஆண்டில் மஹிந்த ராஜபக்சவையும் கைவிட்டு சென்றது சீனா. இன்று மாலைதீவை கைவிட்டிருக்கின்றது. இப்போது அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் ஒருவேளை அனுரகுமார திசாநாயக்கவையும் குத்தகைக்கெடுத்து அவரையும் இடைநடுவில் விட்டுவிட்டு சென்றுவிடும். இப்ப நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், சீனாவின் ஆதிக்கம் தென்னாசியாவில் பலமாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட போதும் இன்னொரு விடயமும் இருக்கின்றது, இன்னொரு ஒத்த தன்மை காணப்படுகின்றது. அந்த நாடுகளில் எல்லாம் பொருளாதார நெருக்கடிகள் பரவலாக காணப்படுகின்றன. அது பங்களாதேஷா இருக்கலாம், பாகிஸ்தானா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், மாலத்தீவா இருக்கலாம். எல்லா நாடுகளிலும் சீன முதலீடுகள் அதிகமாக இருந்த போதும் இந்த எல்லா நாடுகளுமே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், சீனா தன்னுடைய நலனை மையப்படுத்தி காய்களை நகர்த்துமே ஒழிய மிக பெருமளவில் உள்நாட்டு அரசியலில் வெளிப்படையாக தலையிட்டது கிடையாது. இதேபோல நிதி உதவிகள் சிலவருக்கு அரசியல் தலைவர்களுக்கு செய்யலாம், அரசியல் கட்சிகளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் மற்ற நாடுகளைப் போல சீனா நேரடியாகவே உள்நாட்டு அரசியலில் ஈடுபட்டதாக இதுவரைக்கும் தெளிவான சமிக்கைகள் தென்படவில்லை. ஆனால் கடன்களை கொடுப்பது, முதலீடுகளை செய்வது, அந்த ரீதியில சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முற்படுகின்றது. ஆனால் அரசியல் ரீதியாக உள்நாட்டு அரசியல்ல தேர்தலில் குழப்புவது அல்லது தேர்தலில் தங்களுக்கு சார்பான கொண்டு வருவது என்ற விடயத்தில் நேரடியாக சீனா தலையிட்டதாக இதுவரைக்கும் ஆதாரங்கள் தென்படவில்லை. இந்த வகையில நீங்கள் கேட்ட கேள்வியில மிக முக்கியமான விஷயம், அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது கொழும்பில அவருக்கும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான போட்டி. அதில் அவர் வெற்றி பெறுவது ஒரு தடை தாண்டலை அவர் தாண்டப் போகின்றார். ஆனால் உடனடியாக பாராளுமன்றம் கலைக்கப்பட போகின்றது. பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற போகின்றது. அந்த பாராளுமன்ற தேர்தலானது மாத்தறையில் உள்ளவர்கள், காலியில் உள்ளவர்கள், மொர்ராகலையில் உள்ளவர்கள், அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அகிஷ கட்சியினராக இருக்கலாம், அல்லது சஜித் பிரேமதாசா அவர்களுடைய அணியை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது என்பிபி கட்சிகளை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது நாமல் ராஜபக்சேவுடைய அணியா இருக்கலாம். அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தலைவர்கள் போட்டியிடப் போகிறார்கள். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள செல்வாக்குள்ளவர்கள் போட்டியிடப் போகிறார்கள். ஆகவே தற்போது என்பிபிக்கு உள்ள ஆசனங்கள் எண்ணிக்கை 2 தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், ஒன்று அனுரகுமார் திசாநாயக்க, அடுத்தது விஜித கேரத். 3ஆம் அவர் கருணி அமரசூரிய, அவர் தேசிய பட்டியலூடாக வந்தவர். ஆகவே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார்கள். சாதாரண பெரும்பான்மைக்கு அவர்கள் 113 ஆசனங்களை வென்றே ஆக வேண்டும். ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்கா வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தையும் அவர்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. சாதாரண பெரும்பான்மைக்கு அவர்கள் 113 ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும். ஒரு தொங்கு பாராளுமன்றம் ஏற்பட்டால் ஆகவே அது சிக்கலை மேலும் மோசமடைய செய்ய போகின்றது. அந்த இடத்துல நீங்க சொன்ன பிராந்திய சக்திகள் இலகுவாக அனுரகுமார் திசாநாயக்காவை கையாளக்கூடிய நிலைமை உருவாகுமோ என்ற நிலைமை காணப்படுகின்றது. நீங்கள் நாடாளுமன்றம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். இப்போது உடனடியாக ஒருவேளை அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்துக் கொண்டால் அமைச்சரவையை உருவாக்க வேண்டும். அமைச்சரவையை உருவாக்குவதற்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது போதாது. அமைச்சுக்களை அவர்கள் பயின்றளிக்க முடியாது. ஆனாலும் கூட நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றுக்கான அறிவிப்பை விடுகின்ற போதும் கூட அங்கு அமைச்சரவையை கொண்டு நடத்துவது, அந்த இடைக்கால அரசை நடத்துவது, நிர்வகிப்பதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று இடம்பெற்று புதிய அரசு ஒன்று அமைக்கின்ற பட்சத்தில் கூட பெரும்பான்மை என்பது ஒட்டுமொத்தத்தில் அங்கு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதற்கும் அப்பால் அனுபவம் என்பது புதிதாகவே அனைவரும் அந்த கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்படுகின்றார்கள். இலங்கை ஒரு நாட்டினுடைய துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சுக்களாக இருக்கலாம், அல்லது அதனுடைய முக்கிய பொறுப்புகளாக இருக்கலாம். இவற்றை எப்படி சமாளிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மிக கடுமையான சவால்களை அவர் எதிர்கொள்ளப் போகின்றார். ஒன்று, இந்த வெற்றி, அவர் வெற்றி பெற்றால் அவருடைய ஈர்ப்பு என்பது 50%.
ஆனால் ஏனைய கட்சிகள், இதுவரை காலம் ஆண்ட கட்சிகள் உள்ள அந்த கட்சிகள் மீதான வெறுப்பு என்பது 50% என்றுதான் நான் பார்க்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தோல்வி ஏற்படுவதானது அவர் மீதான தோல்வி அல்ல அவருக்கு ஏற்பட்ட தோல்வி என்பதை தாண்டி ராஜபக்ஷ அணியிடமிருந்து கிட்டத்தட்ட 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள். ஆகவே மக்கள் ஒரு விசனம் கொண்டார்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த 100 பேர்ல பலர் வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சராகுவார்கள். ஆகவே ஊழல் தொடரும் என்ற ஒரு பயம் மக்களுக்கு இருந்தது. அதை தாண்டி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியில ஒரு ஆளுமைமிக்க பேச்சாளர், சிறந்த பேச்சாளர். அந்த ஈர்ப்பு அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தால் அடுத்த கட்டம் நீங்கள் சொன்னது போல 3 விஷயங்கள் இங்கே கவனிக்கப்பட வேண்டியவை. ஒன்று, ஒரு ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கு அவருக்கு சிறந்த அமைச்சர்கள் தேவை. இப்ப யாரை நிதி அமைச்சராக அவர் நியமிக்க போறார், யாரை கல்வி அமைச்சராக, மிக முக்கியமான அமைச்சுகளில் யாரை அவர் நியமிக்க போகின்றார், தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களா அல்லது தேசிய பட்டியல் உறுப்பினர்களா என்ற கேள்வி வருகின்றது. அடுத்தது, இந்த பியூரோகிராட்ஸ் என்ற அந்த பணிக்குழுவினர் இதுவரை காலமும் ஜேவிபி ஆட்சியில் இல்லாதபடியால இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அகிலேஷ கட்சி சார்ந்தவர்களா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்ந்தவர்களா அல்லது மஹிந்த ராஜபக்சேக்கு வேண்டியவர்களா இருக்கிறார்கள். ஆகவே அந்த பணிக்குழு இவருடன் எவ்வாறு இணைந்து செயற்படும், அந்த சவாலை அவர் தாண்ட வேண்டியவராக இருக்கின்றார். 3வது மிக முக்கியமானது, இந்த வணிக சமூகம், இந்த வர்த்தகர்கள் எந்த அளவு தூரம் இவரோட ஒத்துழைக்க போகிறார்கள், அந்த இடைவெளி இருக்கின்றதா. ஆகவே அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு மிக பலமான சவால்கள் காத்திருக்கின்றன. இதை தாண்டி வெளிநாடுகளை, அமெரிக்காவை, இந்தியாவை, சீனாவை அவர் எவ்வாறு கையாள போகின்றார், எவ்வளவு தூரம் முதலாளித்துவ சக்திகளிடம் இருந்து அவர் முதலீடுகளை உள்ள கொண்டு வரப் போகின்றார் என ஒவ்வொரு தரப்பினரும் பல்வேறுபட்ட அபிலாஷைகளை கொண்டிருக்கிறார்கள். மக்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் ஊழலற்ற ஆட்சி வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள், முதலீடுகள் வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே நேரம் ஒவ்வொரு பிராந்திய சக்திகளும் அவரிடமிருந்து பல்வேறுபட்ட விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே எல்லாவற்றையும் சுமக்கக்கூடிய நிலைமையில் அவர் இருக்கிறாரா, அவருடைய கட்சி இருக்கின்றதா, அவருடைய குழுவினர் இருக்கிறார்களா, வெளியில தெரிந்தவர்கள் என்று சொன்னால் சுனில் கந்துநெத்தி இருக்கிறார், மாத்திரை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார், லால்காந்த் அவர்கள் இருக்கிறார், அனுராதபுரம். கடந்த தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இவர்களை தாண்டி என்னை பொறுத்தவரையில் வெளியில் தெரிகிற மிக ஆற்றல் உள்ளவர்கள் அந்த கட்சி. லால்காந்த் அவர்கள் அண்மையில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டார், நான் தான் வரக்கூடிய போலீஸ் அமைச்சராக இருக்கக்கூடியவர், எனக்கு போலீசார் அந்த அளவு கௌரவத்தை தருகின்றார்கள் என்று அவர்களே கூறிக்கொள்கின்றார்கள் தானே. அமைச்சுக்கள் எங்களுக்கு தான் அந்தந்த அமைச்சுக்கள் என்று இருக்கலாம். எங்களை பொறுத்த அளவில் மிக முக்கியமான அமைச்சு நிதி அமைச்சு, கல்வி, மத்திய வங்கி அதிகாரிகள், நிதியமைச்சு அதிகாரிகள், பல நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களுக்கு அவர்கள் தலைவர்களை நியமிக்க வேண்டும், பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக வேணும். ஆக எல்லோரையும் ஜேவிபியை சார்ந்தவர்கள், என்பிபியை சார்ந்தவர்களை நியமித்தால் என்ன நடக்கும், மற்றவர்கள் அவர்கள் எவ்வளவு இணைந்து செல்ல போகிறார்கள் என்ற இது மக்கள் வெறும் கோபத்தின் அடிப்படையில், கடந்த ஆட்சியின் மீது ஏற்பட்ட கோபத்தின் அடிப்படையில் முடிவெடுத்துகிறார்கள். அடுத்த கட்டத்துக்கு நாடு தயாராக வேண்டும், மக்கள் தயாராக வேண்டும், வர்த்தகர்கள் தயாராக வேண்டும், இந்த பியூரோகிராட்ஸ் என்ற பணிக்குழு தயாராக வேண்டும். இவ்வளவு பிரிவினரையும் ஒருங்கிணைத்து வெற்றியை நோக்கி நகர்த்த வேண்டிய கட்டத்தில் அனுரகுமார் திசாநாயக்கா இருக்கின்றார். நேரு குணரட்னம் அவர்களே, இப்போது ஒரு சில முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக யாழ் மாவட்டத்தின் நல்லூர் தொகுதியினுடைய முடிவு வெளியாகி இருக்கின்றது. அதற்கு அப்பால் தபால் மூலமான வாக்களிப்புகளும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் நீங்கள் சில வேளை இது தனிநபர்களுடைய தாக்குதல் அல்ல, ஒரு இனம் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கின்ற போது அந்த இனமாக நாங்கள் அதற்குரிய பதில்களை வழங்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையிலும் பொறுப்பு வாய்ந்த ஒரு முக்கிய பிரமுக என்கின்ற வகையில் உங்களுக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று வடக்கு கிழக்கில் குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளரை நான் தோற்கடிப்பேன், அவரை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன், அவருடைய வாக்கை கணிசமாக நான் குறைப்பேன் என்கின்ற கருத்துக்களை திரு சுமந்திரன் அவர்கள் அந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து குறிப்பிட்டார். ஆனால் இன்று வளமைக்கு மாறாக தமிழர் தேசம் எழுச்சி கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதியாக வெற்றி பெற மாட்டார் என்பதை அவரே குறிப்பிட்டார். இது ஓர் அடையாளம், இனத்தினுடைய அடையாளமாக பதிவு செய்வதாக. உங்களுடைய நோக்கு நிலையில் குறிப்பாக 27,000க்கு மேற்பட்ட வாக்குகளை 2019 ஆண்டு தேர்தலில் சஜித் பிரேமதாச நல்லூர் தொகுதியில் பெற்றிருக்கின்றார். ஆனால் இம்முறை அவர் 7,000 சொச்சம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அந்த தொகுதியிலே முன்னணியில் முதன்மையானவராக 10,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் இருக்கின்றார். நீங்கள் இந்த தகவல்களையும் இங்கு கூறியிருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலையை எப்படி பார்க்கிறீங்க? ஒன்று, எங்களுக்கு ஞாபகம் மறதியில் கூட நாங்கள் பல விடயங்களை மனதில் வைத்துக் கொள்வதில்லை. சுமந்திரன் ஒரு விடயத்தை பேசுகிறார் என்றால், சுமந்திரனிடம் ஒரு விடயம் இருக்கிறது என்று சொன்னால், அவருக்கும் ஒரு இது இருக்கிறது என்று சொன்னால், தமிழ் மக்கள் பல விடயங்களை மறந்து விடுவார்கள்.
கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2020 நடைபெற்ற பொழுது அவர் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தொகுதி உடுப்பிட்டி தொகுதி. அவருக்கு பருத்திரை தொகுதியிலும் அவர் கட்டுக்குள் வைத்திருந்த 2 தொகுதிகள். உடுப்பிட்டி தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் கூட்டமைப்புக்கு 3வது இடத்துக்கு வந்தது. அங்கஜனுக்கு கீழே வந்தது உடுப்பிட்டி தொகுதியில் பெற்ற வாக்குகளின் அடிப்படை. அப்ப அவர் தான் பொறுப்படுத்த தொகுதியிலே 3வது இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கிறார். ஆகவே பருத்திரை தொகுதியிலும் கூட்டமைப்பு முதலிடத்தை பெறவில்லை. 3வது தொகுதி சாய்ந்தனூடாக அவர் சாவச்சேரி தொகுதியை கையாண்டிருந்தார். சாவச்சேரி தொகுதியிலும் பெறவில்லை. ஆகவே அப்பொழுது ஒருவரும் கேட்கவில்லை, நீங்கள் பொறுப்படுத்த தொகுதிகளை ஏன் கூட்டமைப்பு முதலிடத்தை தவற விட்டது என்று. அவே இது அவருக்கு பழகி போன ஒன்றுதான். அவே இவ்வாறான விடயத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயம் இருக்கிறன்னு சொன்னால், நாங்கள் ஒரு சவாலை வைக்கிறோம் என்று சொன்னால் அரசியல் அரங்கில் அதை சாதித்து காட்ட வேண்டும். சாதித்து காட்ட முடியவில்லை என்றால் அவ்வாறானவற்றை பேசக்கூடாது. ஆனால் அவர் துணிந்து பேசுவார், ஏனென்றால் ஞாபகமறதி கூட இருப்பதுதான். அவே இந்த விடயத்தில் நல்லூர் தொகுதி வந்திருக்கிறது. நல்லூர் தொகுதி ஒரு முடிவை சொல்லி இருக்கிறது. இப்பொழுது பொது கட்டமைப்பாக உருவானவர்கள் சரியாக இந்த விடயத்தை கையாண்டார்களா என்ற விடயத்தில் எனக்கு பல்வேறு கருத்துகள் இருக்கிறது. இதை இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்க வேண்டும். அதில் அந்த கையாண்டிருக்கக்கூடிய விடயத்தில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இருந்தாலும் கூட ஒரு விடயம் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது, இப்பொழுது ஹரியேந்திரனுக்கு எதிராக வைக்கப்பட்ட கருத்துக்கள் சமகாலத்தில் நாங்கள் சஜித்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ரணிலுக்கு வாக்கு போடாதீர்கள், அனுராவுக்கு வாக்கு போடாதீர்கள் என்று யாரும் பேசவில்லை. அப்படி என்று சொன்னால் சஜித்துக்கு போட்டவர்கள் ஹரியேந்திரனுக்கு போட வேண்டாம் என்று சொன்ன சமகாலத்தில் இன்னொன்றையும் சொல்லியிருக்க வேண்டும். ரணிலுக்கும் போடக்கூடாது, அனுராவுக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் சொல்லவில்லை. ஏனென்றால் அது இன்னொரு பதத்தில் இன்னொரு கருத்தை சொன்னார்கள். ரணில் வந்தாலும் நாங்கள் அவருடன் பேசிக் கொள்வோம், அனுராக் வந்தாலும் பேசிக் கொள்வோம், உங்களுக்கு எங்கும் பிரச்சனை இல்லை. அப்பொழுது இங்கு தமிழனுக்கு யார் ஒரு பொது எதிரியாக மாற்றப்பட்டான்னா இன்னொரு தமிழன். இது தமிழினத்தில் இருக்கக்கூடிய சாபக்கேடு. தமிழர்களிடையே இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள், இன்னொரு தமிழனை பொது எதிரியாக வரிந்து கொள்கிறார்கள். அவரை நோக்கி தங்களுடைய கருத்தை வைக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு விடயம் நீங்கள் உன்னிப்பாக அவதானித்தீர்களா? இந்த தேர்தல் காலங்களில் வடக்கு கிழக்கில் எந்த ஒரு அரசாங்க சார்புடையவரோ அல்லது தென்னிலங்கையின் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களோ தாக்குதலுக்கு உள்ளாகின்ற மரபு மாறி, குறிப்பாக சொல்ல போனால் தமிழரசு கட்சியை எதிரணியில் இருக்கக்கூடியவர்களும் எதிரணியில் இருக்கக்கூடியவர்களை தமிழரசு கட்சியை விமர்சித்த வளமைக்கு மாறான ஒரு தேர்தல் படிப்பினையை இந்த தேர்தல் களம் கொடுத்திருந்ததை நீங்கள் அவதானித்தீர்கள். இது இந்த மாதிரி செய்யவில்லை. இதற்கு மூலம் என்ன செய்தார்கள், நாங்கள் தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் 3 அணிகளாக நின்றார்கள். கூட்டமைப்பு ராஜேந்திரகுமார் அணியினர் மற்றும் சுரேஷ் ரவிச்சந்திரன் தனியாக இன்னொரு அணியாக பிரிந்து விட்டு பின்னர் அதில் விக்னேஸ்வரன் 4வது அணியாக மாறிக்கொண்டார். இப்பொழுது இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், இந்த 4 அணியை பற்றி தான் பேசினார்கள். யாரும் அங்கஜனை பற்றி பேசவில்லை, டக்ளஸை பற்றி பேசவில்லை, பிள்ளையானை பற்றி பேசவில்லை. அவர்களை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டார்கள். மோதிக்கொண்டு என்ன பேசினார்கள், நாங்கள் தான் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்றார்கள். இதனால் அங்கஜன் யாழ்ப்பாணத்தில் அதிக வாக்கை பெற்றார், பிள்ளையான் மட்டக்களப்பில் அதிக வாக்கு பெற்றார். ஆனால் அவர்களை பற்றி இவர்கள் பேசவில்லை. இப்பொழுதும் இந்த தேர்தலிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதியாக மோதிக்கொண்டது ரணிலும் சஜித்தும் தான். ஏன்னு சொன்னால் இருவரிடமிருந்து தான் வாக்கை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அவர்கள் தங்களுக்கு மோதிக்கொண்டார்கள். இலகுவாக வெற்றியை நோக்கி நகர்ந்தது அனுராவாக இருந்தார். ஆகவே அனுராக இலகுவான வெற்றியை கொடுத்தது சஜித்தும் ரணிலும் தங்களுக்கிடையே மோதிக்கொண்டது. இதை தமிழர்கள் நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு படிப்பினை இன்னொன்றை பாருங்கள். இன்று சிங்கள தேசத்தில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மாற்றத்துக்கு அவர்களுக்கு தெரிவாக இருந்தது ஒரு இயல்பால் தான். அனுரகுமார திசநாயக்கா தான் அதுக்கான தெரிவு. இதனுடைய அர்த்தம் அனுரா அரசியலுக்கு வந்த புதியவர் அல்ல, புதிய மாற்றத்தின் வெளிப்பாடும் அல்ல. அவர் பாராளுமன்றத்தில் 24 வருடங்களாக இருக்கிறார். இந்த 24 வருடங்களில் அவர் என்ன வெளிப்பாட்டை காட்டினார் என்ற ஒரு விடயம். ஆனால் அந்த இடத்துக்கு அனுராவை கொண்டு வந்து சேர்த்தது ரணிலுடைய குறைபாடுகள். இவர்கள் விட்ட குறைபாடுடைய வெளிப்பாடு டிஃபால்ட்ல ஒரு வெற்றியாளராக அனுரா என்று முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இங்கு மக்களிடம் ஒரு வெளிப்பட்டது என்னன்னு சொன்னால், சிங்கள மக்களிடம் மாற்றத்தை அவர்கள் விரும்பினார்கள். நேரு அவர்களே, நீங்கள் இந்த இடத்தில் தான் இன்னும் ஒரு விடயத்தையும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். 2019ஆம் ஆண்டிலும் இதே மாற்றம் ஒன்றை கோரித்தான் அனைவரும் பசி பட்டினியோடு வீதிகளில் அலைந்து ஒருவரை அடித்து கலைத்தார்கள். அவர்கள் அப்போதும் மாற்றத்தை விரும்பினார்கள். சிங்கள மக்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அவர்கள் விரும்புவது மாற்றம்.
ஆனால் அவர்கள் விரும்புகின்ற மாற்றம் என்பது அவர்களாலே திரும்பி மாற்றப்படுகின்றது. அப்படியாயின் தென்னிலங்கை மக்களினுடைய மனநிலை மாற்றம் என்றால் மீண்டும் அவர்களை மாற்றுகின்ற மரபும் இருப்பது என்பது ஒரு குழப்பமாக இல்லையா? ஒரு மாற்றம் என்று சொன்னால் அதில் பல விடயங்கள் அவர்களுக்கு அனுகூலனாக அமைய வேண்டும் அந்த நாட்டு மக்களுக்கு. அந்த விடயம் அமையப்படவில்லை. இதுல 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த தேர்தலினூடாக 2 சிங்களத்தினுடைய பழமைவாத கட்சிகளும் அவருடைய சின்னங்களும் முற்றாக அளிக்கப்பட்டது. கை என்கின்ற சின்னமும் SLP என்கின்ற கட்சியின் போன தேர்தலுடனே இல்லாமல் போய்விட்டன. இந்த தேர்தலுடன் UNP என்பதும் யானை என்பதும் முழுமையாக அகற்றப்பட்டது. 2 நீண்ட வரலாற்றை கொண்ட சிங்களத்தினுடைய இதை மக்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இதில் புதிதாக கடந்த தேர்தலில் உருவான மொட்டு என்கின்ற கட்சி இப்பொழுது அதே நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு தேர்தலிலும் அது மீண்டெழவில்லை என்று சொன்னால் அது முழுமையாக அளிக்கப்பட்டுவிடும். ஆனால் தமிழ் மக்களிடம் என்ன இருக்கிறது? ஒன்றை சொல்லிக் கொள்கிறார் நம்பர்கள், இதுதான் உங்களுடைய பழைய கட்சிகள், இதுதான் நாங்கள் வாக்களித்து பழகினது, அவர்கள் உங்களுக்கு தேவையானதை தரவில்லை என்று சொன்னால் அந்த மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணத்துக்கு தமிழ் மக்கள், அதில் என்ன ஒரு செய்தி இருக்குன்னு சொன்னால், தமிழ் மக்கள் பல விடயங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். என்ன தவறுகள் இழைக்கப்பட்டாலும் நாங்கள் இப்படியே இருந்து விடுவோம் என்று இருக்க போகிறார்களா, அல்லது ஒரு மாற்றத்தின் பிரதிநிதித்துவத்தை சரியான முறையில் தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் தெரிவு செய்ய போகிறார்களா? அவ்வாறான ஒரு நிலைக்கு தமிழர்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு செய்தி வரும். என்ன செய்தி என்று சொன்னால், அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள், நாங்கள் எதையும் செய்து விட்டாலும் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டு பயணித்து விடலாம் என்கின்ற ஒரு சூழல் இல்லாமல் போகும். இப்பொழுது நாங்கள் வரலாறாக எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறோம். இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் அதியுச்ச வயதில் இருந்தவர் ஒரு தமிழர் என்பது எங்களுக்கு ஒரு வரலாறாக போய்விட்டது. அதாவது நாங்கள் இறப்பை சந்திக்கும் வரையும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவோம். அது தமிழ் மக்களுக்கான மாற்றம் அல்ல. இன்னொரு விதத்தை சொல்லிக் கொண்டால், தமிழ் மக்களுக்கான தேவைகள் அதீதமாக இருக்கிறது. அந்த அதீதத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை இந்த 15 ஆண்டுகளாக யாரும் வழங்கவில்லை. அந்த வழங்காத மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் தமிழ் மக்களிடம் தேவைப்படுகிறது. இன்னொரு சொன்னால், இலங்கை தீவிலேயே ஒரு சாபக்கேடு இருக்கிறது. இலங்கை தீவில் 52% பெண்கள், ஆனால் பாராளுமன்றத்தில் 5.2% பெண்கள். தென்னாசிய வட்டகையிலேயே மிக குறைந்த பெண்கள் பிரதிநிதித்துவத்தை கொண்டிருப்பது இலங்கை தான். இன்னொரு விதத்தை சொல்லணும்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதில் 67% பெண்கள், 33% தான் ஆண்கள். ஆனால் அவ்வாறு கல்வி அறிவை கொண்ட பெண்கள் வெளியே வந்து வேலைத்தளத்திலும் அதிகமாக இருந்தாலும் தீர்மானிக்கின்ற அரசியலில் அவர்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. ஆனால் இதே பிரதிநிதித்துவத்தை இப்பொழுது 12 பேர் இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்காங்க. 12 சிங்களவர்கள், ஒரு தமிழரும் கிடையாது, ஒரு முஸ்லீமும் கிடையாது. இதே தமிழர்களை எடுத்துக்கொண்டால் 1931ஆம் ஆண்டு பிரித்தானியர்கள் உருவாக்கிய மக்களவையில் ஒரு தமிழ் பெண்மணி கொழும்பு வடக்கினுடைய பிரதிநிதித்துவத்தை தெரிவினூடாக பிரதிநிதித்துவப்படுத்தினார். அப்ப அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய தமிழர்களால் இன்று ஒருவரை கூட அனுப்ப முடியாத சூழலில் இருக்கிறோம் என்று சொன்னால், தமிழர்கள் கனவிடயங்களை சிந்தித்தாக வேண்டும். இந்த 15 ஆண்டுகள் தமிழ் அரசியல் தமிழர்களை முன்னேற்றகரமாக ஒரு ஆக்கப்பூர்வமாக முன்னகர்த்தவில்லை. ஆகவே தமிழ் மக்களிடம் இந்த அரசியல் சார்ந்த ஒரு பெரும் மாறுதல் உடனடியாக தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்தை இந்த தேர்தலூடாக தமிழர்கள் கற்றுக்கொள்வார்களா என்பது கேள்வி பெரிதாக எழுதுகிறது. நேரு அவர்கள் குறிப்பிடுகிற விடயம், திவாகரன் அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தென்னிலங்கையை பொறுத்தவரையில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற 2 பழம்பெரும் கட்சிகள் அல்லது 2 அரசியல் யாப்புக்கள், திருத்தங்கள் என பல்வேறுபட்ட அரசியல் சித்தாந்தங்களுடைய 2 கட்சிகள் தென்னிலங்கை மக்களால் தூக்கெறியப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால், வடக்கு கிழக்கில் பாரம்பரியம் அல்லது கட்சி மரபு, கட்சிக்கான வாக்கு, அந்த கட்சியில் நின்றால் வெல்லலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலை, அந்த கட்சி இல்லாவிட்டால் தமிழர்களுடைய பிரதித்துவம் அழிந்துவிடும், பேரம் பேசுகின்ற சக்தி இழந்துவிடும் என்கின்ற கருத்துக்கள் தொடர்ச்சியாக வலுப்பெறுகின்றன. தென்னிலங்கையில் இப்போது பொதுஜன பெரமுன மொட்டு கட்சியில் அந்த கட்சியும் இன்று மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. தென்னிலங்கை மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தயார்படுத்தல்களை செய்கின்றார்கள். ஏன் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை குறை சொல்லுகின்ற அத்துணை பேரும் மக்களினுடைய மனங்கள் அல்லது மக்களுடைய மனநிலை மாறவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நிச்சயமா இதுல மனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை விட ஒரு சூழல் தான் அதை தீர்மானிக்கிறது. சிங்கள சமூகத்தை பொறுத்தளவில் அவர்களிடம் தேவையான மாற்றங்களுக்கு ஏற்ற தலைவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் எங்களிடம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசியலிலே
அறிவு சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் இந்த அரசியலுக்குள் வர பயப்படுகிறார்கள். இதுல நான் குறிப்பாக இப்போது இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை எடுத்த தீர்மானத்தை அரசியலாக்குகிற போது இந்த அரசியல் கட்சிகளை கொண்டு இணைத்து நாங்கள் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கு ஒரு நீண்ட பட்டியலை போட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த நீண்ட பட்டியலில் இருந்த ஒருவர் கூட இதற்கு தலைமை தாங்க அல்லது நான் இதை பொருட்படுத்தி இதில் நான் நிற்கிறேன் என்று சொல்வதற்கு யாருக்கும் திறனி இல்லாமல் இருந்தார்கள். ஏனென்றால் தமிழ் மக்களிடம் பொறுப்புகளை சுமப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. பொறுப்புகளை சுமக்க தயாரில்லாத சமூகம் எவ்வாறு மேல் நோக்கி எழுந்து செல்வது? இருப்பினும் ஒரு அறிவியல் சமூகம் இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்ததிலிருந்து நாங்கள் இன்னொரு கட்ட வளர்ச்சிக்கு போக போகிறோம் என்பதற்கான இது ஒரு முதற்படிதான். அதாவது பாரம்பரிய 2 கட்சிகள் எங்களிடம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றன. இப்போது சங்கு முழங்கி இருக்கிறது. இந்த சங்கு முழக்கத்துடன் அநேகமாக இந்த கட்சிகள் அழிவடைந்து அல்லது சிதைவடைந்து புதிய கட்சிகள் அல்லது புதிய கூட்டணிகள் உருவாகலாம். திவாகரன் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய பாரம்பரியத்தையும் கூறினீர்கள். ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்றால் 2 வேறுபட்ட தன்மைகள் இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி இது கட்சி மீதான கோபமோ அல்லது கட்சியை நாங்கள் இந்த இடத்தில் கலந்துரையாட வேண்டும் என்பதோ நோக்கமில்லை. ஒரு முடிவினை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். கட்சி கூறியது நாங்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்றோம் என்று. ஆனால் அதற்கு எதிரான வகையில் அதில் தமிழரசு கட்சியினுடைய அறிவிப்பு அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய அறிவிப்பை கடந்து மக்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது கட்சியில் இருந்து அவர்களை நீக்குவது தொடர்பு பல சுற்று ரகசிய பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிலர் அதற்கான முன்னாயத்த வேலைகளில் கூட ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒரு வேளை நீங்களும் அறிந்திருப்பீர்கள், அப்படியான ஒரு நகர்வு ஒன்றை தமிழரசு கட்சி எடுக்குமாக இருந்தால் அல்லது அந்த ஒரு நகர்வை நோக்கி தமிழரசு கட்சி உந்தப்படுமாக இருந்தால் அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகும்? அவர்கள் அதற்கான கடிதங்களை எழுதிவிட்டதாகவே தகவல்கள் வருகின்றன. சில கடிதங்கள் நானும் பார்த்திருக்கிறேன். இதுல என்ன சொல்ல வேண்டும் என்றால், யானை தன் தலையிலே மண்ணள்ளி போடும் என்பார்கள். ஆனால் உண்மையிலே யானை தன்னை பாதுகாப்பதற்கு தான் மண்ணள்ளி போடுவது. ஆனால் இங்கே தமிழரசு கட்சி தங்கள் தலையிலேயே மண்ணை வாரி கொட்டுகிறார்கள். ஏனென்றால் தமிழரசு கட்சியில் உள்ளவர்கள் தமிழரசு கட்சியை இப்போது அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து விட்டார்கள். இப்போது இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. இனி நாங்கள் இதை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த அழிவை இந்த சிதைவை இனி தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே அதாவது இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி பிரச்சாரத்தை ஆரம்பித்து ஒரு கிழமைக்கு பின்னர் தான் இதுல இருந்த பலர் இனி வீட்டு சின்னத்திலே நாங்கள் போட்டியிட தேவையில்லை, நாங்கள் வெளியிலேயும் போட்டியிட்டு வெல்லலாம் என்ற மனநிலைக்கு பலர் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த துணிவு பலருக்கு இனி வரும். ஆகவே நாங்கள் இதை எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த பழைய கட்சிகளில் இருந்து புதிய கட்சிகள் உதயமாவதற்கான சூழல். இன்னும் ஒரு முரண் இருக்கின்றது தானே. பழைய கட்சி என்று கூறுகிறார்கள். ஆனால் மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு கருத்தினை தேர்தல் பரப்புரைகளின் போது குறிப்பிட்டார்கள். ஒரு தொன்மையான பல வரலாறுகளை உடைய தமிழரசு கட்சியை இடையில் வந்தவர்கள் தங்களுடைய நலனுக்காக திசை திருப்பிக் கொண்டு செல்லுகின்ற மிகவும் வேதனையான சம்பவம் இப்போது தமிழ் தேசிய பரப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அவர் வெளிப்படையாக தேர்தல் முடிவுறுவதற்கு 3 நாளைக்கு முன்னதாக அந்த பேச்சினை முன்வைத்தார். அவர் சொல்வதில் ஒரு உண்மை இருக்கிறது. இந்த பழமை தொன்மை 2ம் இருக்கிறது தான். ஆனாலும் நேர்மையான கட்சி என்றோ அவர்கள் எதையும் சாதித்தார்கள் என்றோ எதுவும் கிடையாது. அதாவது சமஷ்டி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட சமஷ்டி கட்சி மாவட்ட அபிவிருத்தி சபைக்கும் மாவட்ட சபைக்கும் போனதிலிருந்து அது சமஷ்டியை கைவிட்டு விட்டது என்ற பொருள் தான் அங்கே படுகிறது. ஆனாலும் அவர்கள் சமஷ்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேற்று அதாவது தேர்தலிலே வாக்களித்து விட்டு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றார் என்றால், விடுதலைக்காக, அதாவது தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்து அவர் சஜித்துக்கு வாக்களித்தாராம். இதுல என்ன முரண் இருக்கிறது? தமிழ் மக்களுடைய விடுதலைக்கு சஜித் ஏதோ அவருக்கு தமிழ் மக்களுடைய விடுதலை யுத்தம் இடம்பெற்று முடிவுற்று அந்த மக்களினுடைய காயங்கள் ஆறுவதற்கு முன்னர் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தவர்கள் தானே. வாக்களிப்பு என்பது வேறு. இதுல இப்ப சொல்லப்பட்ட விடயம், அதாவது
விடுதலை சார்ந்தும் இலட்சியம் சார்ந்தும் இலக்கு சார்ந்தும் தான் வாக்களித்தேன் சஜித்துக்கு என்று சொல்றார். விடுதலை என்பது தமிழீழம், தமிழ் மக்களுடைய விடுதலை என்பது தமிழீழம், தமிழுடைய இலக்கு என்பதும் தமிழீழம். அப்படியானால் சஜித் வெற்றி கொடுக்க போறாரா தமிழீழம்? அப்ப இது இந்த வார்த்தை ஜாலங்களை சொல்லுவது, மற்றவர்கள் விளங்க மாட்டார்கள் என்று சொல்லுவது, இது மிக அபத்தமானது. இதைத்தான் நான் என்னுடைய அரசியல் ஆசான் ஒருபோது சொன்னார். அது 77ஆம் ஆண்டு தேர்தல் காலத்திலே மஸ்ரோனி, அதாவது மாவையா தாவடியிலே பேசினாராம் ஒரு கூட்டத்திலே. மஸ்ரோனி உங்களை அழைக்கிறார், மஸ்ரோனியை சைபீரிய சிறை என்ன செய்தது என்று பேசுறாராம். அப்ப இங்க மஸ்ரோனிக்கும் சைபீரிய சிறைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இப்படித்தான் பேசுறாரு. இப்படித்தான் இன்று நேற்று சொன்னதை நான் ரெண்டையும் பொருத்தி பார்த்தேன். இவர்களுக்கு இவர்கள் சொல்கின்ற சொற்களுக்கு பொருள் தெரிவதில்லை. அதனால அவர்கள் வாயில வந்ததெல்லாம் சொல்லி போட்டு போகிறார்கள். இதை தமிழ் மக்கள் கேட்டு அவையும் அதை வியாக்கியானப்படுத்துவதில்லை, கேட்டுக்கொள்ளவில்லை, போய்விடுகிறார்கள். நாங்கள் அப்பப்போது எல்லாத்தையும் மறந்து விடுகிறோம். நேரனர் சொன்ன போல நாங்கள் வரலாற்றை மறந்த மக்கள் கூட்டம். நாங்கள் அடிக்கடி மறந்து போயிடுறோம். இனியும் அதை மறக்காமல் இருப்பதற்கு நாங்கள் அடிக்கடி ஆணி அடிக்க வேண்டியிருக்கு எல்லாருக்கும். இப்படி ஆணி அடிச்சு உடுக்கடிச்சு தான் நாங்கள் இனி இந்த நினைவுகளை மீட்டு வைத்திருக்க வேண்டும், மறக்காமல் வைத்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அடிக்கடி சங்கு ஊத வேண்டி இருக்கிறது, ஊதத்தான் வேண்டும். நீங்கள் உங்களிடம் இது தொடர்பில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. ஒருவேளை தமிழரசு கட்சி பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்துமாக இருந்தால் அது தமிழரசு கட்சியினுடைய தத்துணிவு என்று பார்ப்பதா அல்லது தமிழரசு கட்சியினுடைய எந்த வகையான கட்டம் என்று அதனை எடுத்துக்கொள்ளும்? இவர்கள் பெரும்பாலும் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருப்பார்கள், எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வண்டில் சின்னத்தில் ஒரு தரப்பினர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இவர்கள் எடுக்கவில்லை. ஆகவே இங்கேயும் எடுக்க மாட்டார்கள். சும்மா பம்மாத்து பூச்சாண்டி காட்டுவார்கள். இதுதான் இயல்பு. அவ்வாறு இவர்கள் எடுக்க நேர்ந்தால், இப்போது அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி அடைந்து விட்டால் அடுத்த தேர்தல் வந்துவிடும். அந்த தேர்தலுக்குள் இவர்கள் இந்த சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு மாட்டினால் அடுத்த முறை இன்னும் ஒரு அணிதான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும். தமிழ் மக்கள் மத்தியில இன்னொரு அணிதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். முடிவுகள் என்பது நீங்கள் கூறியது போன்று சற்று முன்னுக்கு பின் முரணாகவே சென்று கொண்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்கா தற்போதும் கூட புத்தளத்தினுடைய ஒரு முடிவின் அடிப்படையில் சற்று முன்னோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இப்போது இலங்கையில் இருப்பது பொருளாதார நெருக்கடி. கிட்டத்தட்ட இலங்கை திவாலாகிவிட்டது. அதற்கு மாற்று கருத்துக்கிடமில்லை. அதனை யாரும் வேறு பொருள் கொண்டும் அழைக்க முடியாது. இலங்கை முழுமையாக செயலிழந்திருக்கின்றது. ஒரு செயலிழந்த நிலையில் இருக்கக்கூடிய இலங்கையை பலர் சேர்ந்து அந்த ஒரு முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். வங்கிகள் திவாலாகவில்லையே ஒழிய அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளும் திவாலாகி இருக்கின்றது. இப்போது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதனூடாக இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் பரப்புரைகளின் போது அவர் குறிப்பிட்ட விடயம், நான் IMF-ஓடு சில திருத்தங்களை செய்வேன், பல வரிகளை நீக்குவேன், பல விடயங்களை நான் முன்னெடுத்து மக்களினுடைய சுமைகளை குறைப்பேன் என்று. நீங்கள் எமது ஊடகத்துக்கு வழங்கிய பல செவிகளை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். மக்களினுடைய சுமைகள் தவிர்க்க முடியாது, ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் நீக்க முடியாது என்று. அனுரகுமார திசாநாயக்க நீக்குவேன் என்கின்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார். சில வேளை அந்த வாக்களிப்பினுடைய பின்னணியில் அப்படியும் இருக்கலாம். அதற்கும் அதிகமாக அரச உத்தியோகத்தர்களுடைய வரிகள் அதிக அளவில் அறவிடப்பட்டிருந்தன. குறிப்பாக உங்கள் போன்ற பேராசிரியர்கள், வைத்தியர்கள், துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய வங்கியாளர்கள் எல்லாம் அதிக அளவில் கோபம் அடைந்திருந்தார்கள். இவர்கள் அனைவரையும் அனுரகுமார திருப்திப்படுத்தி முடிகின்ற போது மீண்டும் பழைய நிலைக்கு இறங்கி சென்றுவிடும். மிக சிறந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இப்பொழுது வெற்றி பெற முடியாத கட்டத்தில் இருக்கிறார். அதற்குரிய காரணம் பல்வேறு உள்நாட்டு காரணங்களை தாண்டி 2001 வெற்றி பெற்றவர், அதற்கு வந்த அடுத்த தேர்தலில் தோல்வியடைந்தார். 2015 வெற்றி பெற்றவர், அடுத்த தேர்தலில் தோல்வியடைந்தார். இப்பொழுது 2022 அவருக்கு ஜனாதிபதி பதவி கிடைச்சது. மீண்டும் ஒரு தோல்வியை நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த தோல்விக்கு உள்நாட்டு காரணங்களை தாண்டி ஒரு காரணி, வெளிநாட்டு காரணி முக்கிய பங்கு வகித்தது. அது IMF. இந்த 3 கட்டங்களிலும் IMF வந்தது, நிபந்தனைகளை விதித்தது, அவர் அதை நிறைவேற்றினார், அதற்குரிய விலையை கொடுத்தார். என்ற அவருடைய அந்த IMF நிபந்தனை நிறைவேற்றும் போது மக்களுக்கு ஏற்பட்ட சுமையை அவர் கண்டுகொள்ளவில்லை. இந்த கட்டத்தில் கடைசியாக இந்த IMF வந்த போது பல விலையேற்றங்கள்
இடம்பெற்றன, மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன, 8 லட்சம் மக்களுடைய மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, அவர்கள் கட்டணம் செலுத்தவில்லை என்று. 70 லட்சம் மக்கள் வறுமையில் வாடுவதாக தென்படுகின்றது. நீங்கள் சொன்ன வரி விதிப்பு 3,08,333 ரூபாய்க்கு அதிகம் சம்பளம் வரும் அரச தனியார் துறை ஊழியர்களுக்கு 36% வரி விதித்து 3,08,334 ரூபா சம்பளம் பெறும் ஒருவர் 74,999 ரூபாய் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. IMF உடைய ஃபார்முலா தான் அது. அந்த விலையை அவர் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அனுரகுமார் திசாநாயக்க நீங்க சொன்ன மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இலங்கையில வரி வருமானம் மிக குறைவா இருக்கின்றது. ஆனால் அந்த வரி சுமையை சுமப்பது சாதாரண மக்களும் அரசு ஊழியர்களும் தனியார் துறை ஊழியர்களும். ஆனால் மிக பெருமளவில் பலர் தங்களுடைய வருமானத்தை வெளிப்படுத்தாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரி கட்டுவது குறைவு அல்லது வரி கட்டுவது இல்லை. ஆகவே இந்த நிலையை மாற்ற வேண்டும். நிச்சயமாக அனுரகுமார் திசாநாயக்க சொன்ன விடயம், நான் உணவுப் பொருட்கள் மீதான வட் வரியை நீக்குவேன் என்று, மருந்து பொருட்கள் மீதான வட் வரியை நீக்குவேன் என்று. உலகத்தில மருந்து பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது, உயிர் காக்கும் பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது. நீங்கள் 2015ஆம் ஆண்டு தற்போதைய ஜனாதிபதி பதவிக்கு வந்த போது நோயாளிகள் தனியார் வைத்தியசாலைக்கு சென்ற போது வரி விதிக்கப்பட்டது. வருத்தம் நோய் தீவிரமடையாடைய கட்டணங்கள் கூடினால் அதுக்கு வரி விதிக்கப்பட்டது, பிற்காலத்தில் நீக்கப்பட்டது. ஆகவே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சொல்லும் 2 விடயம் இங்க முக்கியமானது. ஒன்று, மருந்து பொருட்களுக்கான வரியை நீக்குவேன், அது நியாயமான காரணம், அந்த நன்மை மக்களுக்கு நோயாளிகளுக்கு சென்றடைய வேண்டும், அது ஒரு விஷயம். 2வது, நான் சொன்னது போல 70 லட்சம் மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். உணவுப் பொருட்கள் நிச்சயமாக வரிகள் ஓரளவுக்கு குறைக்கலாம். ஆனால் வரி தளம் விரிவாக்கம் செய்தால், ஒழுங்கான முறையில் செய்தால், எல்லோரும் வரி செலுத்தக்கூடிய நிலைமை உருவாக்கினால், நீங்கள் சொன்னது போல தொழிற்சார் நிபுணர்கள் மீதான வரி சுமையையும் குறைக்கலாம். ஆனால் அதுக்கு காலம் தேவைப்படும். நான் சொன்னது போல அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மிகப்பெரிய பதவியை எடுக்க போகின்றார். அவர் பிரதம மந்திரியாகவும் இருந்தவர் அல்ல, அமைச்சராகவும் ஒரு சில மாதம் காலத்தில் JVP சந்திரிகா அம்மையார் காலத்தில் இருந்தது. மிக குறுகாலத்தில் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் எந்த அவித ஆட்சி பரிபாலன அனுபவம் இல்லாமல் அந்த கட்சி வருகின்றது. பேராசிரியர் அவர்களே, இங்குதான் ஒரு முரண் எழுகின்றது. நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் மிக பிரதானமானது. இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை, ஏன் வரி கட்டுவது தவறு? குறிப்பாக சொல்ல போனால் மேற்கத்திய நாடுகளில் பல்வேறுபட்ட எத்தனை வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டாலும் அத்துணை வேலைகளுக்கும் அவர்கள் வரி செலுத்த வேண்டும். இலங்கையில் அந்த மனநிலையை இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போன்று 3,36,000க்கு மேற்பட்ட மாத ஊதியம் பெறுகின்றவர்கள் செலுத்துகின்ற வரியை அவர்கள் செலுத்துவதில் ஏன் அவர்கள் இப்படி ஒரு தயவு காட்ட வேண்டும்? இப்படியான ஒரு நல்லதொரு மனநிலைக்குள் வராத பட்சத்தில் இந்த நாடு அப்படி முன்னரும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று 2002ஆம் ஆண்டு சமாதான காலத்தில் ரணில் விக்ரமசிங்க ஒரு முயற்சி எடுத்தார். அதன் பின்னர் அவர் 2002 வருடங்களில் மீண்டும் சந்திரிகாவிடம் ஆட்சியை இழந்தார். அதன் பின்னர் ஒரு முறை முயற்சி செய்தார் 2015, 2019 வரை பயணித்தால் அதிலும் அவர் திரும்பவும் தன்னுடைய நிலையை இழந்தார். இப்போது 2 வருடங்களில் இருப்பாரா அல்லது இழப்பாரா என்பது இப்போது வரைக்கும் முடிவு செய்ய முடியாமல் இருக்கின்றது. இப்படியாக தொடர்ச்சியாக இலங்கை ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்புக்குள் செல்லாமல் பொருளாதாரத்தை சிதைத்துக் கொண்டிருந்த யுத்தம் என்பது பொருளாதாரத்தை சிதைத்தது பெரும்பங்கு வைத்தது. இப்போது அதிகளவான ஊதியம் பெறக்கூடியவர்கள் கூட வரிகளை செலுத்துவதில் வெறுப்படைகின்றார்கள். அனுரகுமார அப்படியாயின் உங்கள் போன்ற பேராசிரியர்கள் அல்லது துறை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அனுரகுமார அந்த வரியை நீக்குவார். அப்படியாயின் எப்படி நாடு முன்னேறும்? வரி நீங்க செல்லுவதில் மிக மிக முக்கியமான விஷயம், யாரும் வரி செலுத்த இயலாது என்று சொல்ல இயலாது, எல்லோரும் வரி செலுத்த வேண்டும். நான் பேசுவது வரி சுமை. நீங்கள் 5 லட்சம் வருமானம் பெறுபவருக்கு கடுமையான வரிச்சுமையை கொடுத்து 5 கோடி ரூபாய் வருமானம் பெறுபவருக்கு வரிச்சுமை மிக குறைவா இருந்தால் அதுதான் நான் தவறு என்று சொல்லுகிறேன் ஒழிய யாரும் வரி செலுத்தக் கூடாது என்று சொல்லுவதில்லை. பேராசிரியர்களே, நீங்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான கருத்து. அதில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் கூறியது போன்று வரி செலுத்துவது பிழை என்பது இங்கு இருக்கக்கூடிய விவாதம் அல்ல. இலங்கையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல போனால் வங்கி ஊழியர்களை எடுத்துக்கொள்வோம். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆதங்கம், இப்போது இருக்கக்கூடிய அரசானது அதிக அளவில் தங்களிடம் வரிகளை அறவிடுகின்றது. எனவே எங்களுடைய வாக்குகளை நாங்கள் எதிராக பயன்படுத்துவோம். இப்படியான ஒரு மனநிலை வளர்கின்ற போது அந்த உத்தரவாதம் என்பதை கடந்து அனுரகுமார திசாநாயக்க மீது ஒரு நம்பிக்கை வருகின்றது. தங்களை இப்படியான வரி செலுத்துகின்ற அல்லது மேலதிகமாக அரசுக்கு செலுத்துகின்ற நிதியிலிருந்து விடுவிப்பு கிடைக்கும் என்று. அனுரகுமார் அதனை செய்வாரா? செய்ய முற்பட்டால் இலங்கைக்கு அடுத்தது என்ன இடம்பெறும்?
இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இலங்கையில் யாரும் வரி முறைமையை நீக்க சொல்லி கேட்கவில்லை. அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் வரியை நீக்குவேன் என்று எந்த இடத்திலையும் சொல்லவில்லை. மருந்து பொருட்கள் மீதான வரியை நான் இல்லாமல் ஆக்குவேன், உணவுப் பொருட்கள் மீதான வரியை குறைப்பேன், இந்த தனிநபர் மீதான வரியை குறைப்பேன் என்றான் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது தற்போதைய அரசாங்கம் விதித்த 36% வரியை வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், அதே போல பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மீது விதித்த 36% வரியை, இது கனடா, டென்மார்க் போன்ற மேற்குலக நாடுகளுக்கு ஈடான வரி. அந்த நாட்டு வருமானம் வேற, இந்த நாட்டு வருமானம் வேற. நான் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகிறேன். நான் பேசுவது வரிச்சுமை. வரிச்சுமை சமனாக இருக்க வேண்டும். நீங்கள் 5 லட்சம் உழைத்தால் அதுக்கேற்ற மாதிரி வரி கட்ட வேண்டும், 50 கோடி உழைத்தால் அதுக்கேற்ற மாதிரி வரி செலுத்த வேண்டும். அந்த முறைமை இங்கே இல்லை. கண்ணுக்கு தெரிபவர்கள் மீது தாறுமாறாக வரி விதிக்கும் போதுதான் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் இந்தியாவை உங்களுக்கு உதாரணம் காட்ட விரும்புகிறேன். அண்மையில் நான் இந்தியாவுக்கு சென்று வந்தேன். என்னுடைய நண்பரின் மனைவி ஆரம்ப நிலை ஆசிரியராக இருக்கின்றார். அவருடைய சம்பளம் இந்தியா ரூபாயில் 60,000, இலங்கை காசுக்கு 2,40,000. பல்கலைக்கழக பேராசிரியர் என்னிடம் கூறினார், அவருடைய சம்பளம் 3,75,000, இலங்கை காசுக்கு 12 லட்சத்தை தாண்டுகின்றது. அங்கே ஒரு கார் 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம். அப்ப 5 மாத சம்பளத்தில் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் கார் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார். இலங்கையில 5 வருஷம் உழைத்து கூட ஒரு வைத்தியரால, ஒரு பொறியியலாளரால, ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளரால கார் வாங்க இயலாது, 5 வருஷம் உழைத்தும். ஆகவே பலர் இங்கே கடன்பட்டு கார் வாங்கி இருக்கிறார்கள், வீடு வாங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மீது 3,33,800 ரூபாய் சற்று அதிகமாக உழைப்பவர்கள் மீது நீங்கள் 75,000 ரூபாய் வரி செலுத்தும் கேட்டால் அவர்கள் எப்படி கடனை கட்டுவது? இந்த ஆதங்கம் தான் பிரச்சனையை ஒழிய இலங்கையில் யாரும் தப்பாக இங்கே கூறுகிறார்கள். பலர் வரி செலுத்த தயங்குகிறார்கள், மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி யாரும் சொல்லவில்லை. இப்ப இந்த தொழிற்சாலை நிபுணர்கள் மீது இந்த தற்போதைய அரசாங்கம் ஒரு 25% வரியை சுமத்தி இருந்தால் பலரும் அதை ஏற்றிருப்பார்கள். இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு கொண்டிருக்க மாட்டார்கள். IMF இலங்கையை ஒரு கேஸ் ஸ்டடியாக, ஒரு விடயதானமாக பயன்படுத்தி இன்று இருந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புற வேலையை IMF செய்திருக்கு. ஆகவே IMF கையாண்ட விதம் தவறானது. IMF கால அவகாசம் கேட்டிருக்க வேண்டும், அதை செய்யவில்லை. அதுக்கு ஒரு விலையை பாருங்கள். நீங்கள் எந்தவித சீர்திருத்தம் செய்தாலும் மக்களுடைய ஆணை இருக்க வேண்டும். JR ஜெயவர்தன செய்தார், மக்களுடைய ஆணை இருந்தது. பிரேமதாச செய்தார், மக்களுடைய ஆணை இருந்தது. மக்களுடைய ஆணை இல்லாமல் நீங்க எந்த சீர்திருத்தம், இப்படியான ஒரு விபரீதத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அறியவில்லையா? அல்லது அவர் இதற்கு மேல் IMF-ஓடு விடயங்களை கதைக்க முடியாது, அல்லது சர்வதேச நாணய நிதியம் இதற்கு மேல் நாங்கள் கட்டுப்பாடுகளை விதித்தால் பணத்தினை வழங்காது என்கின்ற ஒரு மனநிலையில் இருந்தார்? இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் பேசுவது மிக தெளிவானது. சர்வதேச நாணய நிதியத்துடன் அவர் 3 முறை தொடர்புபட்டார். 2001ஆம் ஆண்டு அப்போதுதான் அந்த வெட் வரி விதிக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டுல சில கடுமை நடவடிக்கைகள் எடுத்தார். ஊழியர்களுக்கு நியமனம் வழங்குவதை எல்லாம் நிறுத்தினார். நான் சொன்னது போல இந்த தரமும் அதே மாதிரியான கடும் திட்டங்களை அறிமுகப்படுத்தான் பொருளாதாரத்தை வளநிலைமை கொண்டு வந்தார். 2001 எதிர்க்கணிய பெறுமதிக்கு போன பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார். 2015 மோசமான பொருளாதாரத்தை மீட்டடித்தார். புள்ளி விவரங்கள்ல அவர் கவனமா இருந்தார். ஆனால் அதனால ஏற்படுற பின்விளைவுகளை பற்றியோ தேர்தல் தோல்விகளை பற்றியோ அவர் 3 தரமும் கவலைப்படவில்லை. அது அவருடைய தனிப்பட்ட அரசியலை பாதித்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் IMF உடன் பேசும் பொழுது சரியான நிபுணர்களை நியமித்து கால அவகாசம் பெற்றிருக்க வேண்டும். மிக கடுமையான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது, கால அவகாசம் பெற்றிருக்க வேண்டும். அதை செய்ய தவறினார். 3 தடவும் அதை தவறினார். விளைவு தேர்தல் தோல்வியை கொடுத்திருக்கின்றது. நேரு குணரட்னம் அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய தேர்தல்கள் ஒரு புறம் இருக்க, குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார பின்னடைவினுடைய மூல காரணமாக இருப்பது யுத்தம். அதற்கப்பால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை முறையான வகையில் அங்கு இருக்கக்கூடிய அரசுகள் பயன்படுத்தவில்லை அல்லது அவர்களோடு உரையாடவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆனாலும் கூட இன்னும் ஒரு கருத்தும் அதன் பின்னால் இருக்கின்றது. புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இலங்கை அரசோடு பேசுகின்றார்கள், அவர்களை சந்திக்கின்றார்கள், அவர்களோட கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. 2 தளங்களில் கருத்துக்கள் தேங்கி நிற்கின்றன. ஒரு புறம் புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கவில்லை, அவர்களுடைய முதலீடுகளை உள்ளீர்க்கவில்லை என்கின்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்கின்ற போது, புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று இலங்கை அரசு கூறுகின்றது. ஆனால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் முறையான வகையில் தங்களுடைய முதலீடுகளை இலங்கைக்குள் செலுத்துவதில் இன்று வரையும் சற்று தயங்குகின்ற நிலையில் இருக்கின்றார்கள். அப்படியாயின் இலங்கை அரசோடு புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய பேசுகின்ற அமைப்பு யார்? ஹிமாலய பிரகடனம் வரை சென்றிருக்கின்றார்கள், பேசியிருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதுக்கு முதல் என்ன தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை பற்றி பேசாமல் போறது சரியில்லை.
அதாவது நான் என்றால் வரும் எண்ணிக்கைகளை அறிவிப்பது கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த முடிவுகளுடைய அர்த்தத்தை கொடுக்காது. அதனால சில விஷயங்களை சொல்லிடுறேன். யாழ் மாவட்டத்துல 2 முடிவுகள் இதுவரை வந்திருக்கு. நான் நல்லூரை பற்றி பேசினோம். பொது வேட்பாளர் முதலிடத்துக்கு வந்தது. இதற்கு பின்னர் யாழ் தொகுதிக்கான முடிவுகளும் வந்திருக்கிறது. 2 தொகுதி யாழ் மாவட்டத்தில் 2 தொகுதிகளுக்கான முடிவுகள் வந்துவிட்டன. 2 தொகுதிகளிலும் பொது வேட்பாளர் தான் முதலிடத்துக்கு வந்திருக்கிறார். அதே ஒரு தொகுதிகளில் இப்பொழுது 2 தொகுதிகளில் பொது வேட்பாளர் முதலிடத்தில் இருக்கிறார். இதை கடந்து இன்னொன்று இருக்கிறது. தமிழ் பகுதிகளில் வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் ஒரு செய்தியை சொல்லி நிற்பதையும் பார்க்கலாம். அது நல்லூராக இருக்கட்டும், யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், 2 தொகுதிகளையும் பார்த்தால் மூவருக்கும் கிட்டத்தட்ட நெருங்கிய வாக்கு. இறுதியாக வந்த யாழ் தொகுதியில மூவரை பார்த்தாலும் பொது வேட்பாளர் முதலிடத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் வந்த சஜிதா இருக்கட்டும், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரணிலா இருக்கட்டும், மூவருக்கும் விழுந்த வாக்குகள் 7,000. அவை இந்த தமிழ் மக்களிடையே ஒரு தெளிவான கருத்தியலில் சவால் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் சொல்லி காட்டுகிறது. இது தமிழ் மக்களுக்கான ஒரு செய்தியையும் சொல்லி காட்டுகிறது. தமிழ் மக்கள் விடயத்தில் இருக்க இதே குழப்பத்தை சிங்கள பகுதியில் நாங்கள் பார்க்கவில்லை. சிங்கள பகுதிகளில் அளிக்கின்ற வாக்குகளில் ஒரு தெளிவான வாக்கு பதிவு இருக்கிறது. ஆனால் அது தமிழ் பகுதிகளில் அமையவில்லை. இது தமிழ் மக்களுக்கு இந்த தேர்தலை கடந்திருக்கக்கூடிய அவர்களுக்கான முன்னெடுப்பு குறித்த ஒரு செய்தியை தெளிவாக சொல்லி நிற்கிறது. அவர்கள் தங்களுடைய கருத்தியல் சம்பந்தமாகவும் தங்களுடைய முன்னெடுப்புகள் சம்பந்தமாகவும் நிறைய பயணிக்க வேண்டி இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் இதுவரை சுட்டி காட்டுகிறது. இன்னொன்று இருக்கிறது. இப்பொழுது முதலிடத்தில் இருக்கக்கூடிய இப்பொழுது சிங்கள பகுதிகளில் இருக்க மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான முடிவுகளும் வேற ஆரம்பித்து விட்டன. இந்த முடிவுகளில் எல்லாத்திலும் அதிலும் குறிப்பாக கம்பகாவில் வந்திருக்கக்கூடிய தபால் மூல வாக்குகளில் கொழும்பை விட அதிகரித்த 65% வாக்கை அனுரா பெற்றிருப்பது என்பது அனுரா, அதாவது 2 முக்கியமான மாவட்டங்கள் இலங்கையில் பார்க்கப்பட வேண்டியது. ஒன்று கொழும்பு, அடுத்தது கம்பகா. ஏன்னா 2 மாவட்டங்களுமே 25% மக்கள் தொகையை கொண்ட மாவட்டங்கள் சேர்த்தா. இது 2லும் அவர் 60% கடந்து பெற்றிருப்பது என்பது ஒரு ஏனைய முடிவுகள் வருகின்ற பொழுது என்ன முடிவை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம் என்பதை அது காட்டி நிற்கும். இன்னொன்று இருக்கிறது. குறிப்பாக 2 மாவட்டங்களில் இவர் பொதுவாக சறுக்குகின்ற மாவட்டங்கள் நுரேலியாவும் பதுளையும். இப்ப பதுளையில் கூட பதுளைக்கான தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. இந்த இடங்களிலும் கூட அனுராவனுடைய முதன்மை இடத்தை இந்த பதுளையிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது. இப்ப தமிழ் மாவட்டங்களிலும் கூட ஒரு செய்தி இருக்கிறது. அனுரா சார்ந்திருக்கக்கூடிய செய்தி. அனுர திசநாயக்கா கடந்த முறை யாழ் மாவட்டத்தில் பெற்ற வாக்குகளே, மொத்தமாக பெற்ற வாக்குகளே 1300 தான் யாழ் மாவட்டத்தில். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு தொகுதியிலுமே அவர் 2000க்கு மேல் குறையாமல் 3 முடிவுகளும் யாழ் மாவட்டத்தில் பெற்றிருப்பது என்பது தமிழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இளையவர்கள் மத்தியிலும் கூட ஒரு மாற்றத்துக்கான தெரிவாக அனுராவை பார்த்ததனுடைய ஒரு வழிபாட்டை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்றுதான் அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக மாவட்டம் முழுமையாக பெற்ற வாக்குகளே போன முறை 2300 தான். இப்பொழுது போஸ்டல் ஓட்லேயே அதுக்கு மேலதிகமாக பெற்றிருக்கக்கூடிய இதை பார்க்கலாம். அதே போன்று வன்னி மாவட்டத்தில் அவர் மொத்தமாக பெற்றதே 1150 தான். இதுதான் அவருக்கு கடந்த முறை 2019 தமிழ் மாவட்டங்களில் கிடைத்த மொத்த வாக்குகள். அப்ப இதெல்லாம் ஒரு செய்தியை காட்டுகிறேன்னு சொன்னால், தமிழ் இளையவர்களிடம் கூட இந்த மாற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனா அதற்கான ஒரு தலைமைத்துவத்தையும் அல்லது அதற்கான பொறிமுறையையும் தமிழர்களிடம் அவர்கள் காணாத இடத்தில் ஒரு பகுதியினர் அதை இன்னொரு சிங்கள தலைமையோடாக பார்க்க முனைகிறார்கள். இதெல்லாம் தமிழர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. தமிழர்களுக்கு அவருடைய பணியில் அவர்கள் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, நிறைய விவகாரங்கள் இருக்கிறது. இந்த விவகாரங்கள் குறித்து தமிழர்கள் இந்த தேர்தலுக்கு பின்னான காலத்தில் அதீத கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த எண்ணிக்கைகள் தமிழுடைய கோப்புக்கு எதிராக செல்லக்கூடிய வாய்ப்புகளை அது கொடுத்துவிடும். அவை இந்த விடயங்களில் இந்த தேர்தல் முடிவுகள் பல விடயங்களை தமிழர்களுக்கு கோடிட்டு காட்டிக் கொண்டு வருகிறது. இவற்றையெல்லாம் தமிழர்கள் எடுத்துக்கொள்வதும் நீங்கள் கூறுகின்ற அந்த கருத்தில் தமிழர் பகுதிகளில் இந்த தேர்தல் காலங்களில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கை பிரிப்பதில் முன்னோடியாகவும் அந்த வழக்கு தொடுநர் தரப்பாகவும்
மக்கள் விடுதலை முன்னணி இருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் அந்த வழக்கினை தொடுத்தவர் விமல் வீரவன்ச. அங்கேதான் இவரும் இருந்தார். குறிப்பாக சொல்ல போனால் அனுரகுமார திசாநாயக் இருந்தார். அதன் பின்னர் இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. யுத்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான அனைத்து சட்ட மூலங்களை நிறைவேற்றுவதில் முன்னணியில் இருந்தது மக்கள் விடுதலை முன்னணி. அதற்கு முப்பால் சிங்கள அதிகளவான இளைஞர்களை இராணுவத்தில் இணைத்து யுத்த களமுனைக்கு அனுப்பியதும் இதே மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற குற்றச்சாட்டு தேர்தல் காலங்களில் வடக்கு கிழக்கில் முன்வைக்கப்பட்டது. அப்படி இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் கடந்து இப்படியான வாக்களிப்பு வீதம் நடக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதுல ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது இந்தியாவோ சரி, இதில் சர்வதேச சட்டையில பார்க்கக்கூடிய அமெரிக்காவோ சரி, இந்தியாவோ சரி, அனுரகுமார திசாநாயக்காவை ஒரு காலத்தில் கையாண்டனர். என்று சொன்னால் அனுரகுமாராவை பயன்படுத்தித்தான் கோத்தா வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். ஏனென்றால் அந்த நேரத்தில் அறகலைய போராட்டத்தின் பொழுது, போராட்டத்துக்கு முன்னரும் போராட்டத்துக்கு பின்னரும் அனுரகுமாராவை சந்தித்த முக்கியமான அவர் ஜூலியா சக். முன்னரும் சந்தித்தார், பின்னரும் சந்தித்தார். அதற்கு பின்னர் அமெரிக்காவுடைய கதவு அவருக்கு அக்டோபர் மாதத்தில் திறந்து விடப்பட்டது. அவர் அமெரிக்கா முழுமையாக 6 மாநிலங்களுக்கு சென்று கூட்டங்கள் நடத்திவிட்டு திரும்பி வந்தார். இதன் பின்புலம் என்ன, இதுக்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை புரிந்தவர்களுக்கு அது தெரியும். அதுக்கு பின்னர் அமெரிக்கா தனியை கையாள அனுமதிப்பதாண்டு இந்தியா கூப்பிட்டு வெளிவாரத்துறை அமைச்சரிலிருந்து குஜராத்துக்கு இருக்கக்கூடிய முதல்வரை சந்திக்கும் வரை இந்தியா அனுமதித்தது. ஆனால் ஆட்சி என்று வருகின்ற பொழுது கடைசியாக ஓடியவர்களும் இந்த 2 தரப்பினரும் தான். அனுரகுமாராவை எவ்வாறு தடுத்து விடலாம் என்று பார்க்க முடிந்தார்கள். ஆனால் அது முடியாமல் போயிருக்கிறது. ஏன் காரணம்? ஏனென்றால் ஒரு வேட்பாளருக்கு இத்தனை கோடிகளில் 1000 கோடிகளை கடந்து இந்த தேர்தல் காலத்தில் செலவழிக்கலாம் என்பதை தேர்தல் திணைக்களமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னர் செலவழித்ததில் நாங்கள் எவ்வளவு காசு கொடுத்தோம் ஒவ்வொருவருக்கும் என்பது இந்த நாடுகளுக்கும் தெரியும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா தரப்பினால் அதீதமாக பணம் செலவிடப்பட்டது. அப்ப அந்த பணத்தை யார் கொடுத்தவர்கள்? நாங்கள் கொடுக்காட்டல் என்றால் இவருக்கு புரியும். அதனால் இந்த முடிவில் தாக்கம் செலுத்த முனைந்தார். ஆனால் அது அவர்களால் வெற்றி பெற முடியாமல் போனதனுடைய வெளிப்பாடை இந்த தேர்தல் காட்டியிருக்கிறது. இப்ப இதெல்லாம் என்ன செய்தியை சொல்லுகிறேன்னு சொன்னால், இப்பொழுது இந்து சமுத்திரம் உலக வல்லரசுகளுடைய ஒரு சதுரங்க வேட்டையினுடைய களம். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கட்டும், அனைத்து தரப்புகளினுடைய களமாக மாறியிருக்கிறது. இதில் எவ்வளவு லாபகமாக எங்களுடைய காய்களை நகர்த்துவது, இந்த சதுரங்க விளையாட்டில் நான் எவ்வாறு ஒரு பங்காளியாக இருப்பது என்பதற்கு மற்றவர்கள் முனைகிறார்கள். இப்பொழுது தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால், தமிழர் தரப்பும் பகடக்காய்களாக பந்தாடப்படுகின்ற பொழுது அதிலிருந்து மீண்டெழுந்து நாங்களும் ஒரு பங்காளி தான் இந்த விளையாட்டில் என்பதை நிலைநிறுத்த வேண்டியது தமிழர் தரப்பு தான். தமிழர் தரப்பு அதற்காக மற்றவர் மீது குறை கொண்டிருப்பதால் எதுவும் மாறமாது. அப்ப தமிழர் தரப்பு என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு இடைஞ்சல் இருக்கிறது, எங்களுக்கும் குறைகள் இருக்கிறது. இவற்றை கடந்து பயணிப்பதற்கு தமிழர் தரப்பு முனையவில்லை என்று சொன்னால் தமிழர் தரப்பு இதே நிலையில் தான் இருந்து கொள்ளும். அதை பந்தாடுவதற்கு சிங்கள தலைவர்கள் பின்னிப்பார்களா? இல்லை. இப்பொழுது இன்னொன்றை பாருங்கள். அனுரகுமாரா ஒரு கணக்கை போட்டார். அவருடைய திட்டமிடலை நான் வியந்து பார்க்கிறேன்னு சொன்னால், பல விடயங்களை அவர்கள் சரியாக திட்டமிட்டார். நேரு அவர்களை நீங்கள் குறிப்பிட்டு பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள். ஆனாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது சற்று வேறுபட்டிருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அதாவது தேர்தல் கள நிலவரம் என்பது மாறுபட்டு சென்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த 2019 ஆண்டு காலப்பகுதியிலும் கூட இவ்வாறான ஒரு பெரியதொரு வெற்றி வாய்ப்பு அல்லது பெரியதொரு மாற்றத்தை நோக்கியே தென்னிலங்கை மக்கள் நகர்த்தி இருந்தார்கள். ஆனால் அந்த நகர்வு என்பது சில வேறுபட்ட காரணங்களால் மீண்டும் ஒரு குழப்பத்துக்குள்ளானது. இப்போது உங்களுடைய பார்வையில் ஒப்பீட்டளவில் அனுரகுமார திசாநாயக்க, கோட்டாபாய ராஜபக்ச இருவருக்கிடையில் இருந்த வேறுபாடுகளும் இவர்களால் அதனை முன்னகர்த்த முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்பொழுது முதலாவது வரக்கூடிய சவால்களில் ஒன்று, மூவரை ராணுவ தரப்பிலிருந்து நீக்கியாக வேண்டும். இவர்கள் தங்களை தக்க வைக்க வேண்டும். கோத்தபாயாவை ராணுவ தரப்பிலிருந்து அவரை நீக்கி ரணிலை அந்த ஆட்சி பீடத்தை அமர்த்துவதற்கு அமெரிக்கா மூவரை கையாண்டது. ஒன்று முப்படை தளபதி சுவேந்து டி சில்வா, இரண்டாவது பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன, நான்காவது புலனாய்வுத்துறை தளபதி சுரேஷ் சலி. இவர் மூவர்களையும் கோத்தபயா நம்பினர். இந்த மூவரையும் அமெரிக்கா தன்னகப்படுத்தி கையாண்டதன் விளைவு அதை வெற்றி பெற்றது. இந்த முறை
இந்த தேர்தலில் இவர்களை, அதாவது இந்த ராணுவ தரப்பை பயன்படுத்திக் கொள்வார்களா என்ற ஒரு அச்சம் வெளித்தரப்பில் இருந்தது. ரணில் அதனூடாக தான் விரும்பியதை சாதிப்பார். ஆனால் அதுக்கு ஒரு பதிலை அனுரகுமார மேடையில் வச்சே சொன்னார். இதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லிவிட்டு ஒரு மறைமுகமாக சொன்னார், ராணுவம் என் தரப்பில் இருக்கிறது. அதுக்கு ராணுவ தளபதிகள் அவர்கள் தரப்பில் இருக்கிறார்களா என்று சொல்ல விட்டாலும் கூட, இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த தபால் மூல வாக்களிப்பை பாத்தீங்கன்னா தெரியும். தபால் மூல வாக்களிப்பில் பெரும்பான்மையாக வாக்களித்தவர்கள் படையினர். மொத்த படைகளில் 2 லட்சம் பேர் இந்த தபால் மூல வாக்களிப்புகள் வருகிறார். அப்ப இப்பொழுது அதை கணக்கு பார்த்தா தெரியும் என்னென்று இவர் தபால் மூல வாக்களிப்பில் இவ்வளவு பெரிய இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்ப என்னால் வெறுமையாக அரசு திணைக்களங்களில் வேலை செய்வர்கள் மட்டும் அல்ல இந்த தபால் மூல வாக்களிப்பில் இருப்பவர்கள். அப்ப இந்த படையினர் மத்தியில், கீழ்மட்டத்து மத்தியில் இவர்கள் எவ்வளவு செல்வாக்கை இப்பொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய மறைமுகமான ஒரு செய்தி அங்கு இருக்கிறது. இதற்கு சவாலாக இருப்ப போது இந்த தலைமைத்துவ பதவியில் இருப்பவர் இந்த மூவரையும் ஏற்கனவே இப்பொழுது அமெரிக்கா இவர்களை கையாளுகிறது என்று தெரிந்தது என்பதுதான் இந்தியா சுதந்திர சொல்லாகி கொண்டு ஒரு தனிநபர் விமானத்தில் ஏற்றி ஊர் சுத்தி காட்டியது. சுரேஷ் அலி ஏற்கனவே அவர்களுடைய கையில் இருக்கு. ஆகவே இதை புரிந்து கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள்னா இந்த மூவருடைய மாற்றத்தையும் விரைவில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனால் செயலாளர்களை, அமைச்சினுடைய செயலாளர்களை மாற்றுகின்ற பொறுப்பு ஜனாதிபதிக்கு இலகுவாக இருக்கிறது. ஆனால் தளபதிகளை மாற்றுகின்றது ஒரு சவால் நிறைந்தது. ஆனால் அதை செய்யலாம். ஏன்னா சுரேஷ் அலி ஒரு நாளும் ஒரு ராணுவ தளபதி, ஒரு ராணுவ புலனாய்வு பொறுப்பாளர் ஒரு நாளும் தேசிய பொறுப்பாளராக நியமித்ததே கிடையாது. ஆனால் சுரேஷ் அலி அதுக்கு விதிவிலக்காக அமைந்தது. அவை இவருடைய மாற்றங்களை விரைவில் எதிர்பார்க்கலாம். இவர்களை மாற்றிவிட்டு தங்களுக்கு அனுகூலமானவர்களை கொண்டு வருவார்களாக இருந்தால் ராணுவ தரப்பை கையகப்படுத்துவார்கள். இது என்ன செய்யும் என்று சொன்னால் வெளிநாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கதவை சவாலை உருவாக்கும். இந்த கதவைத்தான் அவர்கள் பயன்படுத்தினர். இது ஒரு சவாலை அவர்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று இருக்கிறது, அது உடனடியாக இவர்கள் எட்டுன்றக்கூடிய ஒரு சவாலாக இருக்கு. இதை கடந்து இருக்கக்கூடிய சவால்களில் ஒன்று என்னென்று சொன்னால், பேராசிரியர் போல பொருளாதாரம் என்பது ஒரு சவால். பொருளாதாரம் என்கின்ற சவால் பிரதான சவாலை உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த கிராமங்கள், ஏன்னா இலங்கையினுடைய பெரும்பான்மையான மக்கள் கிராமங்களில் இருக்கிறார்கள். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உருவான சவால். கேஸ் சிலிண்டர் என்பது நகரத்தில் இருக்கக்கூடியவருடைய பெரும்பான்மையான சிக்கல். ஏனென்று சொன்னால் 20,000 ரூபாய்களுக்கு 4 குடும்பங்களை சந்தித்த குடும்பங்கள் இப்பொழுது 80,000 ரூபாய்களை மாதம் தேவைப்படுகிறது 4 பேரை பராமரிப்பது. இதில் மாற்றத்தை இவர்கள் கொடுப்பதில் தான் இவருடைய இது தங்கி இருக்கிறது. ஆனால் இது பாராளுமன்ற தேர்தலில் நான் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் அடுத்து வரக்கூடியது பாராளுமன்ற தேர்தல் தான். ஏனென்றால் அதற்கான அறிவிப்பு இந்த வாரமே வந்தாகும். பாராளுமன்றத்தை கலைக்கின்ற அறிவிப்பு என்னால் நாளை முழுமையாக இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் வந்து தேர்தல் ஆணையாளர் அதை கையெழுத்திட்டு உத்தியோகபூர்வமாக்கின்ற பொழுதுதான் தேசிய அளவிலானதுக்கு பின்னர் ஒரு ஜனாதிபதியினுடைய தெரிவு அறிவிக்கும். ஆக அதிக வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை வேணும்னால் பதவி ஏற்கலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை. ஆனால் அதிலிருந்து அவருக்கு விரைவாக இந்த பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது இந்த வாரமே நடைபெறும். அடுத்து வரக்கூடிய ஒரு சவால் என்று சொன்னால், பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். யார் ஜனாதிபதியாக வருகிறாரோ அவர் ஜனாதிபதியாக வந்தது ஒரு பெற்ற பெர்சன்டேஜிலும் பார்க்க, சதவீதத்திலும் பார்க்க அந்த கட்சி அதிகரித்த சதவீதத்தை பாராளுமன்றத்தில் பெற்றிருக்கிறது. ஆகவே அது அவர்கள் 50% பெற்றால் ஒரு 55, 59% 60 நோக்கி இவர்களால் பாராளுமன்றத்தில் பெற முடியும். அது என்னத்தை தரும் என்றால், ஒரு சாதாரண, இப்ப நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து நாங்கள் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்றம் மிக மோசமான பாராளுமன்றமாக இருக்கும், பல துண்டுகளுடைய பிரிவாக இருக்கும் என்று. இப்பொழுது இது காட்டிக் கொண்டிருக்குன்னு சொன்னால், இவர் 50% பெற்ற ஆட்சி அமைத்து விடுவார்களாக இருந்தால் இது இவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை ஆட்சியை பாராளுமன்றத்தில் கொடுத்துவிடும். ஏன்னா உடனடியான தேர்தல், மக்களுக்கு சிந்திக்கிறதுக்கே நேரம் இருக்காது. அப்ப இந்த வெற்றியில் தோல்வி அடைந்தவர்கள் பின்தங்கி செல்ல, வெற்றி அடைந்தவர்களுக்கான ஊக்கமும் அவருடைய ஆதரித்திருந்தவர்களுக்கான ஊக்கமும் பாராளுமன்ற தேர்தலில் வெளிப்படும். அது ஒரு வீரவாசக பிரதிநிதித்துவத்தில் பெரும்பான்மையை கொடுக்காது, ஆனால் சாதாரண பெரும்பான்மையை கொடுத்துவிடும். அது
நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த காரணங்களோடு இன்னும் எங்களுக்கு நிகழ்வுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் இருப்பதனால் மிகவும் சுருக்கமாக இந்த நிகழ்வுகளை முடித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நேர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நேர்கள் உங்களோடு உரையாடுவதற்காக முயற்சி செய்தார்கள். அவற்றை சூழ்நிலை கருதி உங்கள் மூவருடைய கருத்துக்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்பதனால் அந்த கருத்துக்களை கூட உள்வாங்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கின்றது என்று சொன்னால் எங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் மிகவும் சொற்பமாக இருப்பதனால் அவற்றை கூட உள்வாங்க முடியாமல் இருக்கின்றது. திவாகரன் அவர்களை நீண்ட நேரமாக காத்திருக்கின்றீர்கள். இந்த முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. திரு நேரு அவர்கள் குறிப்பிட்டது போன்று முடிவுகளுடைய தன்மை என்பது இப்போது சற்று மாறுபட்டு அல்லது அதற்கான எடுத்துக்காட்டுகள் மிக தெளிவாக தென்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்தியா இதனை கையாள முற்படுமா அல்லது அமைதியாக இருந்து பொறுமை காக்கும்? இந்தியாவை பொறுத்தளவில் கடந்த ஜனாதிபதி உள்ளக தேர்தலிலும் அது தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த முற்பட்டது. ஆனால் அதில் தோல்வி கண்டது. இப்போதும் அது தோல்வி கண்டிருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய அரசியல் போக்கை பற்றி இந்தியர்களால் சரியாக கணிக்க முடியவில்லை என்பதுதான் இங்கே உள்ள உண்மை. ஆகவே அவர்கள் இந்தியா தன்னுடைய அண்டை நாடுகளில் எல்லாவற்றிலும் தோற்றுக் கொண்டவர்களுடைய ஒரு தொடர்ச்சியாக இலங்கையிலும் அது இந்த முறையும் தோற்றிருக்கிறது. ஆகவே இந்த தோல்விகளிலிருந்து அவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்வார்களா அல்லது இந்தியாவுடைய அந்த ராஜதந்திர நடைமுறை என்பது அது தொடர்ந்து ஒரே போக்கில் இருப்பதனால் இதிலும் அவர்கள் தொடர்ந்து அவ்வாறான ஒரு போக்கை கடைபிடிப்பார்கள். ஆனால் அனுரகுமாரா எடுக்கின்ற முடிவுகளில் இருந்துதான் அது மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க இப்போது இருக்கிற அரசியல்வாதிகள் போன்றே அவர் தொடர்ந்து செயற்படுவாராக இருந்தால் இந்தியா இதில் ஒரு மெத்தன போக்கையை கடைபிடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஏனென்றால் இந்தியாவுடைய உள்ளக பிரச்சனைகளே அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். ஆகவே இங்க இலங்கை விவகாரத்தில் பெரிய அளவில் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் என நான் கருதுகிறேன். மிகவும் பெருமதியான நேரத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்களை எமது ஊடகத்தினூடாக வெளிப்படுத்தியமைக்காக, குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய நாடுகள் அதே போன்று இலங்கையிலிருந்து இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்த இலங்கையிலிருந்து நம்மோடு இணைந்து கொண்டிருந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களுக்கும், கனடாவிலிருந்து இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்த கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களுக்கும், பிரித்தானியாவிலிருந்து நம்மோடு இணைந்து கொண்ட அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களுக்கும் தமது ஊடகத்தின் சார்பில் சிறப்பு நன்றிகளை கூறி உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.